ஸ்ரீராம ஜெயம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேசப் போகின்ற தலைப்பு ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி. ஸ்ரீராமர் மற்றும் அவர்களது திருமணத்திற்கு பின்பு அவர்கள் அனைவரையும் தசரத மன்னர் அயோத்தி அழைத்து வந்தார். தனது வயது மூப்பினாலும் நல்லாட்சி ஏற்பட வேண்டும் என்பதாலும் ராமன் மன்னனாக முடிசூட வேண்டும் என நினைத்தார். அமைச்சரவையை கூட்டி அமைச்சர்களிடம் ஆலோசனை பெற்றார். அமைச்சர்களும் மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் மன்னா, நல்லாட்சி ஏற்படும் என்ற நம்பிக்கையில்தான் இருக்கிறார்கள். அதுவும் ராமனால் தான் முடியும் என்று எண்ணுகிறார்கள். ராமனும் மக்களின் மீது பேரன்பு கொண்டவனாக இருக்கிறான். தானம், தருமம், ஞானம், ஒழுக்கம் என அனைத்திலும் சிறந்து விளங்குபவனாகவும் இருக்கிறான். மேலும் பட்டத்து அரசியாக போகும் சீதையும் இதற்கு சளைத்தவள் அல்ல. அவளும் அனைத்து நற்பண்புகளிலும் உயர்ந்தவளாவாள். எனவே நீங்கள் எடுத்த முடிவே மிகவும் சிறந்தது மன்னா என்று அமைச்சர்கள் தசரத மன்னனிடம் கூறுகின்றனர். மிகவும் மகிழ்ச்சியுற்ற மன்னர் ராமனை அழைத்து வர சொல்லி தனது கருத்தினை கூறுகிறார். ராமா, நான் உன்னைதான் நம்பியிருக்கிறேன். எனக்கு பின் நீதான் இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள வேண்டும். அதற்குள்ள அனைத்து தகுதிகளும் உனக்கு உள்ளன என்பதை நானும் என் மக்களும் அறிவோம் என்றார். ராமரும் புவி ஆள்வது பொறுப்பு மிக்கது. மேலும் அரச பதவி என்பது மக்களுக்கு தொண்டு செய்யும் ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். எனவே நல்லாட்சி அமைத்து மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என ராமர் எண்ணினார். அதற்கு சரி என அப்பாவிடம் கூறினார். மக்களும் மன்னரும் அமைச்சர்களும் சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்ந்தனர். இச்செய்தி கோசலையின் காதுகளில் தேனாக பாய்ந்தது. சான்றோர்கள் உலக மக்கள் அனைவரும் தன் பிள்ளையை அரசனாக ஆட்சி புரிவதில் எவ்வளவு மகிழ்ச்சியாக உள்ளனர். அதுக்கு தகுதியானவன் ராமன் மட்டுமே என எண்ணி பெருமைப்பட்டாள். இந்த நற்செய்தி ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மந்தரையின் சதித்திட்டம் நடந்து கொண்டிருந்தது. மந்தரை என்பவள் ஒரு கூன் விழுந்த பெண்ணாவாள். ராமனுக்கு சிறு வயதாக இருந்த பொழுது தனது நண்பர்களுடன் பந்தயம் கட்டி கொண்டு அங்கு தனது முதுகில் பானை சுமந்து சென்ற அந்த மந்தரையின் பானையை தனது வில்லம்பினால் துளைத்தார். மேலும் அது உடைந்தது. தனது முதுகிலும் காயம் ஏற்பட்டது. இந்த நிகழ்வை மனதில் வைத்துக்கொண்டே அவனை பழிவாங்க வேண்டும் என எண்ணினாள் மந்தரை. கைகேயின் பணிப்பெண்ணான இவள் கைகேயிடம் சென்று தூண்டிவிட்டாள். மன்னர் இன்னும் உனக்கு 2 வரங்கள் கொடுக்க வேண்டியதல்லவா? அதை சென்று கேள். ஒன்று, உன் மகன் பரதன் ஆட்சி அமைக்க வேண்டும். இன்னொன்று, ராமன் 14 வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என்று வரம் கேள் போ என்று அனுப்பி வைத்தாள். மந்தரையும் இவளது சூழ்ச்சி தெரியாமல் மன்னனிடம் சென்று தனது 2 வரங்களை கேட்டார். மன்னனுக்கு தலையே வெடிப்பது போல் இருந்தது. அடியே விஷப்பாம்பே, உன்னுடனா இத்தனை ஆண்டு காலம் வாழ்க்கை நடத்தி வந்தேன். நீ ஒரு கொடுமைக்காரி, இல்லை இரக்கமற்றவள். ராமன் உன்னையும் ஒரு தாய் போலதானே எண்ணி வந்தான். அவனுக்கு நீ துரோகம் செய்கிறாயா? இல்லை எங்களை பிரிக்க வேண்டும் என எண்ணுகிறாயா என்று கோபமாக கத்தினார். உங்கள் வம்சத்தில் உள்ளவர்கள் அனைவரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவர்கள். நீங்களும் அப்படித்தான் என எண்ணுகிறேன். எனக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இதுவே எனது முடிவு. இல்லை என்றால் நான் உயிர் துறப்பேன் என்றாள். மன்னருக்கு ஒன்றும் புரியவில்லை. நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் சாய்ந்தார். ராமனை அங்கே வரவழைத்து தனது கருத்தினை அவனிடம் உரைத்தாள். தந்தையின் நிலை கண்டு மிகவும் கவலையுற்ற ராமன், தாயே, நீங்கள் என்ன கட்டளையிட்டாலும் நான் அதை செய்வேன். பரதன் என்னைப் போலவே ஆட்சி அமைப்பதில் மிகவும் திறமையானவன். அவனே ஆட்சி அமைக்கட்டும். நான் வனவாசம் செல்கிறேன் என்றான் மகிழ்வுடன். தடுத்த தசரத மன்னரை, இல்லை அப்பா, உங்கள் பேச்சை உங்கள் வாக்கை நிறைவேற்ற வேண்டியது எனது பொறுப்பு அப்பா. உங்களுக்கு கவலை வேண்டாம். வனவாசம் முடிந்தவுடன் நான் இங்கேதானே வரப்போகிறேன் என்று தாயையும் கோசலை மற்றும் தசரத மன்னரை சமாதானப்படுத்தி நேரே சீதையிடம் சென்றான். சீதையோ, பிரபு, நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி. நீங்கள் இல்லாமல் எனக்கு மகிழ்ச்சி இங்கே கிடையாது. நானும் உங்களுடன் வருகிறேன் என்று வற்புறுத்தி கேட்டாள். எவ்வளவோ ராமன் தடுத்த நிலையிலும் தனது நோக்கத்தில் உறுதியாக இருந்தாள் சீதை. அடுத்ததாக லட்சுமணன் அங்கே வந்தான். என்ன அண்ணா, நீங்கள் ஆட்சி அமைப்பதில் யார் எதிர்த்து வருகிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். நான் உங்களுடன் இருக்கிறேன் அண்ணா. இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இரக்கமற்றவர்கள். நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். ராமனோ, இல்லை லட்சுமணா, அப்பாவின் வாக்கை காப்பாற்ற வேண்டியது எனது பொறுப்பு. நீ இருந்து இங்கு தாயையும் தந்தையையும் நன்றாக பார்த்துக்கொள். நான் வனவாசம் சென்று திரும்புகிறேன் என்றார். அதற்கு லட்சுமணன், இல்லை அண்ணா, தாய் தந்தையரை விட எனக்கு நீங்களே முக்கியம். நான் உங்களுடன் தான் வருவேன். என்னை தயவு செய்து அழைத்து செல்லுங்கள் என்று மன்றாடினான். அவனது அன்பில் ராமன் தோற்று போனான். மூவரும்
வனவாசம் செல்ல தயாராகினர். தன் கண் முன்னாலேயே தன் மகன் பிரிந்து செல்வதைக் கண்டு துடிதுடித்து போனார் தசரத மன்னர்.